بسم الله الرحمن الرحيم العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فستذكرون ما أقول لكم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. புனிதம் நிறைந்த பாக்கியமான ரமலானிலே அவன் அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்தருள்வானாக. அவனது மேலான மகுஃபிரத்தை பாவ மன்னிப்பு பெற்ற நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. தவஃபனா முஸ்லிமீன் வால்ஹக்னா பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. நரகத்தை விட்டும் கபர் வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைய தினம் ஓதப்பட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறார். ஃபிரௌனை எதிர்த்து, ஃபிரௌனுடைய கூட்டத்தை எதிர்த்து நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த புரட்சிகரமான தஅவாவை அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சிலாகித்து அல்லாஹ் பேசுகிறார். குர்ஆனினுடைய பல்வேறு இடங்களில் நபிமார்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது, நெருக்கடியான காலகட்டத்தை கடப்பதற்கு நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு துஆவை பயன்படுத்துவார்கள். குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தஆலா இந்த துஆவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய பேசுகிறார். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டமும் நெருக்கடியும் சோதனைகளும் உச்சத்தை தொட்ட பொழுது அந்த கஷ்டங்களிலிருந்து நபிமார்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சில வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி அந்த கஷ்டங்களிலிருந்து வெளியே வந்துருவாங்க. ஆனா அவங்க பயன்படுத்துற அந்த வார்த்தை அவர்களிடத்திலிருந்து யதார்த்தமாக திடீரென வந்த வார்த்தை அல்ல. அது அல்லாஹ்வுக்கு எந்த வார்த்தை பிடிக்கும் என்பதை அவர்கள் தேடி பிடித்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நபிமார்கள் நெருக்கடி காலத்துல பயன்படுத்துற வார்த்தை நானும் நீங்களும் பயன்படுத்துற மாதிரி உள்ள வார்த்தை கிடையாது. அப்படி எடுத்துடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களுடைய கஷ்டங்களை சொல்லும் போது அந்த நபிமார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அவங்க கஷ்டத்துல இருந்து வெளியே வந்தாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். எனவே கஷ்டங்களுக்கு அல்லாஹ்ட்ட முறையிடுறதை விட எப்படி முறையிடணுங்கிறதையும் நம்ம நபிமார்கள்ட்ட படிக்கணும். எந்த வார்த்தையை கஷ்டத்துல சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்ங்கிறத நம்ம நபிமார்கள்ட்ட தான் கத்துக்கணும். அல்லாஹ்வுக்கு தெரியும் நபிமார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பெரிய நீண்ட நீண்ட துஆக்கள் கேட்கறத விட சில நேரங்கள்ல நம்ம நிறைய துஆ கேட்போம். ஏன்னா துஆ கேட்கிற முறைகள் நமக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்குது. உதாரணமா உலகத்துல ஒரு முக்கியமானவர்கிட்ட போய் ஒரு தேவையை சந்திச்சு நம்ம கேட்க போறோம்னு சொன்னா எல்லார்கிட்டையும் கேட்கிற மாதிரி போய் கேட்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துக்கு போறாங்க, அவர்கிட்ட எப்படி வார்த்தையை பயன்படுத்தணும், எப்படி பணிவா சொல்லணும், எந்த வார்த்தையை சொன்னா அவருக்கு பிடிக்கும், அப்படி ஒண்ணு இருக்குது இல்லையா? பொதுவாக நாம யாரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ எந்த வார்த்தையை நாம சொன்னா அவங்க திருப்திப்படுவாங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய விஷயம். ரப்ப பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய துஆக்களை நீண்ட நேரங்கள் கேட்கிறத, பெரிய பெரிய வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துஆவுல இந்த எதுகை முனை அதே மாதிரி வரிசையா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னா துஆல நீங்க அடுக்கடுக்கான வார்த்தைகள் இருக்கணும், கவிதைத்துவம் இருக்கணும் துஆல. இதெல்லாம் நீங்க துஆவை பயன்படுத்தாதீங்கன்னா, கவிதைத்துவமான வார்த்தைகள்ல துஆல கவனம் செலுத்தாதீங்க. சின்ன வார்த்தை தான், 2 வரி தான் இருக்கும், 1 வரி தான் இருக்கும். அது அல்லாஹ்வை பெரிய அளவுல என்ன செஞ்சிடும், ஈர்த்திடும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
ஒவ்வொரு நபிமார்களும் வாழ்க்கையில பட்ட கஷ்டம். ஒரு 5 நபிமார்கள் அவங்களுடைய நெருக்கடி காலத்துல பயன்படுத்தின வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அதுவெல்லாம் பெரிய நீண்ட நீண்ட வார்த்தைகள் எல்லாம் கிடையாது. இந்த 5 வார்த்தையுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 5 நபிமார்கள், அதுல இன்னைக்கு ஓதப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமும் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தை தான் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில இருந்து அவங்கள காப்பாத்துச்சுங்கிறான் அல்லாஹ். வாழ்நாள்ல எத்தனையோ கஷ்டங்கள்ல எத்தனையோ துவா செஞ்சிருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல யோசிச்சு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை அர்ஷ போய் தட்டும். அது அவ்வளவு ஒரு கனமான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம கரெக்டா சரியாக அதை படிக்கணும், அந்த வார்த்தையை பிடிக்கணும். எனவே அப்படி 5 நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடி காலத்துல பயன்படுத்தின வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தை நமக்கு தெரியும். முதல்ல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடும் நோயில ரப்பி அன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், அவ்வளவுதான், ஒரு லைன் தான். ரப்பே, நோய் என்னை தொட்டு விட்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். நீ நோயை தந்துட்டேன்னு சொல்லலை. அந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு நோயாளி 18 வருஷம் நோயாளியா இருக்கிறவங்க கேட்கிற வார்த்தை என்ன? மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ் வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ்வோடு சேர்த்து பழகுங்க, ஒரு கஷ்டமான சோதனையான விஷயத்தை உங்களோடு சேர்த்து பழகுங்க. அல்லாஹ் நோயையும் அல்லாஹ் தான் தரான். ஆனா நோய் நீ தந்துட்டேன்னு அல்லாஹ்ட்ட சொல்றது கூட ஒழுங்கு இல்லைங்கிறான், அது ஒழுக்கம் இல்லைங்கிறான், அது அநாகரீகங்கிறான். அப்போ அல்லாஹ்ட்ட நபிமார்கள் கேட்ட ஒரு வார்த்தை, ரப்பே என்னை நோய் தொட்டிருக்கிறது, நான் நோயாளி ஆயிட்டேங்கிறான். நான் நோயாளி ஆயிட்டேன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். இந்த வார்த்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில நோயில இருந்து ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய நெருக்கடியில மீன் வயிற்றுல மாட்டிய பொழுது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் உன்னை தவிர நியாயம் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன். இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே தான், நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன். ஒரு வார்த்தை தான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இந்த வார்த்தை யூனுஸ் நபியை ஒரு பெரிய மீனுடைய சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி லா தஸர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிஸீன், நீண்ட நாட்களா பிள்ளை இல்லாமல் அல்லாஹ்ட்ட கேட்ட வார்த்தை, ரப்பே என்னை தனி ஆளாக விட்டுறாத, நீ தான் வாரிசுகளை கொடுக்கறதுல சிறந்தவன், நீ என்னை தனியா விட்டுறாத, குழந்தை பாக்கியம் இல்லாம சந்ததி இல்லாம தனியா என்ன விட்டுறாத. ரப்பி லா தஸர்னி ஃபர்தா, பிள்ளைக்காக அல்லாஹ்ட்ட கேட்கறது கூட இவ்வளோ அழகா கேட்டான். எனக்கு பிள்ளைய கொடு, ஆம்பளைய கொடு, பொம்பளை, இப்படிலாம் அழகா வார்த்தை கேட்டாங்க. லா தஸர்னி ஃபர்தா, என்னை தனியா விட்டுறாத, எனக்கு பின்னால என் குடும்பமும் பாரம்பரியமும் வாரிசும் அது விடுபட்டுறக்கூடாது, தனியால ஆயிடக்கூடாதுன்னா லா தஸர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிஸீன், வாரிசுகள் கொடுப்பதில் நீயே சிறந்தவன். இதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆரோக்கியம் கிடைத்தது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மீன் வயிற்றிலிருந்து மீட்சி கிடைத்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இந்த துவா யஹ்யான் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தது. 4வதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர் அவனே சிறந்தவன். இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தைகளை பூரா பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம நல்ல மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் சாதாரணமானவர்களுடைய நாவுல இருந்து வந்த வார்த்தை கிடையாது. நபிமார்களுடைய நாவுல நெருக்கடியில அந்த வார்த்தை மாற்றத்தை தந்ததாக குர்ஆன் வாக்களிக்குது. அந்த வார்த்தையை சொன்னவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க காஃபிர்களை பார்த்து, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன் வக்கீல் பொறுப்புதாரிகளில் அவனே சிறந்தவன். அதே மாதிரி தான் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய நெருக்கடியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தின வார்த்தை, உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன், இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், நிச்சயம் அல்லாஹ் அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஃபிரௌனுக்கு முன்னால, ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு முன்னால, அநியாயத்திற்கு முன்னால நீண்ட காலங்கள் கஷ்டப்பட்டதற்கு பின்னால கடைசியா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க,
இனி என் காரியத்தை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் பார்த்துருவான், உங்களை அல்லாஹ் பார்ப்பான். ஒரு கட்டத்தில் அநியாயம் உச்சத்தை தொடுகிற பொழுது, வாழ்க்கையில நம்ம எதிரிகளுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கொள்கிற பொழுது, நாம எவ்வளவுதான் அவங்களுக்கு எதிராக போராடினாலும் கடைசியா அந்த காரியத்தை அல்லாஹ்ட்ட விட்டுருங்க, அந்த எதிரியை அல்லாஹ் பார்த்துக்குவான். இதுதான் ஃபிரௌனுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். இன்னல்லாஹ் பஸீரும் பில் இபாத், நிச்சயம் அல்லாஹ் அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறான் சொன்னார்கள். ஃபிரௌனுக்கான அழிவு ஆரம்பித்தது. ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான், ஃபிரௌனை அழித்தொழித்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வார்த்தைக்கு பின்னால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே சொல்லப்பட்ட அந்த 5 வார்த்தைகளும் ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ரப்பி லா தஸர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிஸீன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இந்த 5 வார்த்தைகளும் கிடைப்பதற்கரிய பெரும் சொத்துக்கள் குர்ஆனில் நபிமார்களுடைய நாவுகள் பயன்படுத்திய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை எப்பொழுதும் நாம் கவனத்தோடு கையாள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تخشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.